ஹலோ வணக்கம் மக்களே, வாங்க நம்ம விருத்தாசலம் பழமலைநாதரை போய் தரிசனம் பண்ணலாம். விருத்தகிரீஸ்வரர்னு சொல்லுவாங்க, பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. விருத்தாசலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில். நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூஜை பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே போகலாம். வாங்க கோயிலோட முகப்பை பாருங்கள் மக்களே. கோயில் இது சாதாரண இப்போ கட்டின கோயில் கிடையாது, வெறும் பழங்காலத்தில் கட்டின கோயில், மிகப்பெரிய பழங்காலத்தில் கட்டின கோயில். அகத்தியர்லாம் வழிபட்டதாக ஸ்தல வரலாறு உண்டு. சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலோட முகப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்க இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணலாம். மிக சக்தி வாய்ந்த கோயில், அமைதியாக இருக்கும். சரி வாங்க கோயில் உள்ளே போய் பார்க்கலாம். போகலாமா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது. அங்கே அகல் விளக்கு, மாலை போகிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் விற்கிதோ அதையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் தேவையானதை வாங்கிக்கிட்டு கோயில், பெரிய கோயில், கிழக்கு பார்த்த கோபுரத்து வழியாக உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அதையும் பார்த்துட்றோம். பார்த்துட்டு உள்ளே போகும்போது பாதுகாப்பாக நடந்து போங்க, வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நடந்து போகிறதால. அப்படியே பக்தியோடு உள்ளே வாங்க. நானும் இப்போ பக்தியோடு தான் உங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று என்னோடய சொந்தக்காரங்க வீட்டுக்கு பேர் சுட்டு விழாவுக்கு திருவனந்தபுரம் போயிருந்தேன். திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலை தரிசனம் அப்புறம் நம்ம கோயிலையும் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதான் இப்போ நான் எடுக்கிறேன். மக்களே, நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். முன்னாடியே சிவசிவன்னு எழுதியிருக்கும் பெரிய எழுத்தில். இது சிவஸ்தலன்றதால முன்னாடியே சிவஸ்தலன்னு எழுதியிருக்கோம். இது மிகப்பெரிய கோயிலுங்கிறதால கொஞ்சம் வீடியோ பெருசாக போகும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கோயிலுக்கு முன்னாடி இடது பக்கம் இருக்கிற கிணறு, மூடி போட்டு வச்சுருக்குறாங்க பாதுகாப்புக்காக. அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கத்தில் ராகு கேது ஸ்தலம் இருக்குது. யாருக்காவது தோஷம் இருந்தால் இங்கே வழிபடுங்க, தோஷங்கள் பாதிப்பு குறையும். அப்படியே குழந்தை வர வேண்டும்னாலும் இங்கே இருக்கிற மரத்தில் தொட்டில் கட்டி போடணும். தொட்டில் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு ஐதீகம். வாங்க நம்மளும் அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாமி கும்பிட்டு போயிடலாம். எல்லாம் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேண்டிக்கோங்க. இதுதான் அந்த தொட்டில் நான் சொன்னது. எல்லாருமே இங்கே கட்டி விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே ஆழத்து பிள்ளையார் கோயில்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்க, இது எல்லாமே ஒரே காம்பவுண்ட் உள்ள தான் இருக்கும். ஆழத்து பிள்ளையார் கோயில்னால் தாழ இருக்கும், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகணும், தரமட்டத்துக்கு கீழே இருக்கும். அந்த கோயிலையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பட்டு இங்கே இருக்கிற சாமி சிலைகளை அதிகமாக காட்ட முடியாது. நான் அங்கே இருக்கிற பூஜை செய்கிறவங்கள்ட்ட கேட்டதில் அவங்க இதுதான் சொன்னாங்க, அதிகமாக சாமி சிலைகளை காட்ட வேண்டாம், மற்றதை காமிங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காக நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். வாங்க அப்படியே பொறுமையாக பார்த்து வாங்க. இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். தேவையான இதெல்லாம் இப்போ பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிடுங்க. பாதுகாப்பாக நடக்கணும், படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்கும். வாங்க அப்படியே கோயிலை சுற்றி வந்துடுவோம். கோயிலை சுற்றி வந்த அப்புறம் நம்ம தெற்கு வாசப்படியில் பார்க்குறோம். இப்போ
இதுதான் தெற்கு வாசப்படி. நம்ம உள்ளே வந்தது கிழக்கு வாசப்படி. ஓகேங்களா? அப்படியே உள்ளே போயிட்டு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததால் கால் ரொம்ப சூடு, கொப்பளம் போட்டுருச்சு. இருந்தாலும் நம்ம மக்களுக்காக இந்த ஸ்தலத்தை காமிக்கணும்னு செப்பல் இல்லாமல் நடந்து உள்ளே போகிறேன். ஏன்னா கோயில் உள்ள நம்ம மரியாதையாக நடந்துக்கணும், ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். வீடியோ எடுக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் இதை ரெக்கார்ட் பண்ணணுன்னு தான் ஃப்யூச்சரில் தேவைப்படும் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாங்க அப்படியே சைலண்ட்டாக சாமி கும்பிடுங்க. எல்லா சிவலிங்கத்துலேயும் வழிபட்டுட்டிங்களா அமைதியா? வாங்க, இந்த கோயிலை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். அதுவும் உள்ளே தான் இருக்குது. இந்த சாமியை வழிபட்டு பின்னாடி வரோம். அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்த கோபுரம் தான் வடக்கு பார்த்த கோபுரம். இப்போ பார்க்குறது மேற்கு பார்க்குறது, இதுதான் வடக்கு பார்க்குறது இந்த கோபுரம். இங்கேயே அம்பாள் சன்னதி இருக்குது. இந்த அம்பாள் சன்னதியிலே திருமணங்கள்லாம் நடைபெறும். மேரேஜுக்கு பண்ணுறவங்கலாம் இங்கே வந்து பண்ணுவாங்க. பெரிய மண்டபம் இருக்குது. ரொம்ப பக்தியோடு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோயிலில் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கோயிலில் வந்து தாலி கட்டிட்டு போவாங்க. அது நிறைய கல்யாணத்தில் நானும் பார்த்துருக்கேன். இதுதான் அந்த அம்பாள் சன்னதி. இதுக்கு ஆப்போசிட்டில் எதிர்காலம் இருக்கிறது தான் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடம். இது மிகப்பெரிய பழங்கால கோயில். அந்த கடல் நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடம் கூட ராஜாக்கள் காலத்தில் கட்டினது. இப்போ பார்க்குறது தான் நீங்கள் நிறையா மண்டபங்கள் உள்ள கோயில். இது பிரசாதம் கொடுக்குற இடம். கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, கிழக்கு வாசப்படி பக்கத்துலேயே. இது இப்போ நீங்கள் பார்க்குற கோபுரம் வந்து கோயிலோட மெயின் மூலஸ்தல வழிபட போகக்கூடிய வழி. வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம். இங்கேயே கல்வெட்டுகள்லாம் நிறையா எழுதியிருக்கும். கல்லில் பழையங்காலத்தில் எழுதியிருப்பாங்க. 2 பக்கம் மாடங்கள் இருக்கிறது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள்லாம் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மண்டபம். இதுதான் நான் சொன்னேன் கோயில் உள்ளே இருக்கிற மண்டபம். சிவஸ்தலத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க இங்கே பண்ணுவாங்க. வெளியில் கல்யாணம் பண்ணுறவங்க அந்த அம்பாள் சன்னதியில் பண்ணுவாங்க. இதுதான் அந்த வன்னி மரம்னு சொல்லுவாங்க. வன்னி ட்ரீ, அதாவது வன்னி மரம்ன்றது 400-500 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. இந்த கோயிலில் இன்னும் இருக்குது. இந்த கோயில் கட்டும்போது அந்த கோயிலில் வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்க தேவையான பணத்தை இதில் மரத்துலேருந்து பறித்த இலையை கொடுத்தா அது காசாக மாறிடும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி தான் அந்த கோயில் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற அந்த வன்னி மரம் 400-500 வருடங்களுக்கு முன்பு இருக்கிற மரம் இன்னும் உயிரோடு இருக்குது. அந்த மரம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எதாவது வேண்டிக்கிட்டு இங்கே கட்டினீங்கன்னா, கல்யாணம் ஆகணும்னு நினச்சி கட்டினீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகும். எல்லாம் நல்லா கும்பிட்டுக்கோங்க சாமியை. நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலேருந்து வந்து வழிபட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் பக்தி அதிகமாகும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உள் பிரகாரம், அதாவது உள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கும். நிறையா சர்க்கிள் இருக்கும் அந்த கோயிலில். அவுட்ரு சர்க்கிள், இன்னர் சர்க்கிள், அப்படி சர்க்கிளாக இருக்கும் உள்ள. இப்போ நம்ம உள் பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இந்த உள் பிரகாரத்தை சுற்றி வரோம்.
அங்கே அப்படியே இங்கே இருக்கிற எல்லா சன்னதிலையும் சாமி சிலைகள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி பாஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா லைட்டிங் இருக்காது உள்ள, அதனால் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டு கம்மியாக தெரியும். எல்லா சாமியும் ஒன்றும் விடாமல் வேண்டிக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும், அரை நாளுக்கு மேலே ஆகும் சுற்றி பார்க்கணுன்னா. பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிடணும்னா. இது அதோட வடக்கு சைடு உள்ள பாதை. இப்போ நம்ம கோயில் உள்ளே போகிறோம். மெயின் மூலஸ்தரை பார்க்க போகிறோம். இங்கே மெயின் மூலஸ்தர் சிவா டெம்பிள் இதுங்கிறதால சிவலிங்கம் தான் இருக்கும். இங்கே போய் பார்த்தீங்களா, இதுதான் நவக்கிரக கோயில். யாருக்காவது தோசை இருந்தால் வேண்டிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது மூலவர். இதுதான் உள்ளே போகிறது, மூலவருக்குள்ளே போகிறது. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் தூரம் மட்டும் எடுத்துகிட்டு நான் வீடியோ கட் பண்ணி திருப்பி அடுத்ததுலேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். சாமியை பார்த்துட்டோம். இப்போ சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இடதுபுறமாக வந்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இங்கே எல்லோரும் அமைதியாக சாமி கும்பிட்றதால நம்ம வீடியோ அதிகமாக ரொம்ப ஸ்லோவாக எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறேன். சிவலிங்கங்களையும் வழிபடுங்க. இங்கே நிறையா சிவலிங்கங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. வெவ்வேறு அரசர் காலத்தில் அங்கே அப்பப்போ கொண்டு வந்து இந்த கோயிலை பராமரிச்சிருக்காங்க. அப்படியே கோயிலை சுற்றி போவோம். தட்சிணாமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு நீங்கள் அப்படியே பின்பக்கமாக வந்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் அம்பாள் இருப்பாங்க. இது கோயிலோட உள்பிரகாரம். நம்ம இதோட 3வது சர்க்கிள் சுற்றி வந்துட்டுருக்குறோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம மூலஸ்தருக்கு முன்னாடி என்ன மக்களே கேட்டிங்களா? இது அங்கே ரியலாக நடைபெற்ற நிகழ்ச்சி. உண்மையாலும் நடந்த வாத்தியம் உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அதில் வாங்க அப்படியே கோயிலை சுற்றி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நந்தி பெருமானை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகலாம். இந்த கோயிலோட வரலாறு இங்கே இருக்கிற ஒரு பெரிய போர்டில் இருக்குது. நான் அதை வீடியோவில் ஜூம் பண்ணுறேன், கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். தெரிஞ்சால் படிங்க. அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து